ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 2:15. அன்புக்குரியவர்களே, பரிசுத்தமும் நீதியும் உள்ள இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து கொலைபாதகனை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டு அன்று மக்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தார்கள். அன்புள்ள மீட்பராகிய இயேசு அவர்களுடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு அவர்களுக்காகவும் பிதாவிடம் பரிந்து பேசினார். இன்றும் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து மற்றவர்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறவர்களை மனிதர்கள் புறக்கணிக்கின்றார்கள். அநேகர் நண்பர்கள், உறவினர்கள், சக வேலையாட்கள் முன்னிலேயே ஆகாத வார்த்தைகளை பேசி இடரல் உண்டாக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு ஆண்டவருக்கு என்று நற்கந்தமாய் விளங்கும் ஊழியர்களைப் போல நாமும் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஒளிவிடும் நட்சத்திரமாய் மனம் வீசும் நற்கந்தமாய் நற்செய்தியை அறிவித்து தேவனுக்கு மகிமை சேர்ப்போம். கர்த்தர் நம்மை கிருபையாய் தாங்கி வழி நடத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்மில் நாங்கள் கலிகூறவும் எங்களுடைய சொந்த விருப்பங்களுக்கு மேலாக எங்கள் இருதயம் உம்மில் மகிழ்ந்திருக்க உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய சந்தோஷத்தினாலும் பூரணத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தினாலும் எங்களை நிரப்புங்க. நாங்கள் உமக்கு நற்கந்தமாய் சாட்சியுள்ள ஜீவிதம் செய்யவும், நன்மை செய்கிறவர்களாக, இறங்கி உதவி செய்கிறவர்களாக, உங்கள் சாயலை தரித்தவர்கள் என்ற உணர்வோடு வாழ வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உங்க அன்பின் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உங்க பராமரிப்பையும் பாதுகாப்பையும் அவர்களுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளுகிற பொருளாதார பிரச்சனைகள், கசப்புகள், வியாதிகள் மற்றும் எல்லா சவால்களில் இருந்தோம் அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றோம். உங்க கிருபையாலும் ஆரோக்கியத்தாலும் சமாதானத்தாலும் மகிழ்ச்சியாலும் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிவினை நாவிகள் துரத்தப்படவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இழந்தவர்களுக்கும் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும், பேறுகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்கள், மக்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் தேர்வு செய்யப்பட தேவரீர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிக நன்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.